தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனம் வாழ்வு தரும் வசனம். தேவ வசனம் எங்க இருக்கிறதோ அங்கு வாழ்வு இருக்கிறது. ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. யோவான் 6:68, யோவான் 6:63, 6:69. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டது என்று அருமையாக சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 30:5, 36, சங்கீதம் 18:30. கர்த்தருடைய வசனம் சத்தியம். உம்முடைய வசனம் சமூலமும், அதாவது சகலமும் சத்தியம். அதனால்தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். சங்கீதம் 119, 160. கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12, யாக்கோபு 1:21. கர்த்தருடைய வசனம் இனிமையானது. தேனிலும் தேன்கூட்டிலிருந்தும் ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளவையுமாய் இருக்கின்றன. சங்கீதம் 19:10, சங்கீதம் 119, 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். கர்த்தருடைய வசனம் கலங்கம் இல்லாதது. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். கர்த்தருடைய வசனம் வாழ்க்கைக்கு வெளிச்சம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதம் 119, 105. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. 1 பேதுரு 1:25. வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது. கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.